வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உளநலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனைவாதிகளே, ஆன்மீக அன்பர்களே, அறிவு சார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலையின் தரும் வல்லமை என்ன என்று ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார். அவை மனவளக்கலையின் ஒரு அங்கம் ஸ்கை எனப்படும் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. நமது மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை பயிற்சி பெற்ற குண்டலினி ஆசிரியர் தன் தவ வலிமையால் முதுகுத்தண்டு வடத்தின் வழியே நடத்தி வந்து நெற்றியில் புருவ மத்தியில் வைக்கிறார். இம்மாற்றமே ஆன்மீக உயர்வுக்கு திருப்புமுனை. தனது உயிர் எப்படி இருக்கும் என்பதை ஐம்புலன்களில் ஒன்றான ஊர் உணர்ச்சிக்கு எட்டச் செய்து அதன் மூலமாக மனதிற்கு அக முக நோக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரை மனம் வெளியில் பார்த்து கொண்டிருந்தது, வெளிப்பொருள்கள் சிக்கி கொண்டு இருந்தது. இனி இது உள்ளே பார்க்கும், அதாவது தன்னையே பார்க்கும். உள்ளொளி பூரித்து உயிர்த்து மேனோக்கு வேகத்தை தருகின்றன. தன்னிலை அறிந்து தவ வலிமை பெறும்பொழுது தவம் ஏன் என்ற கேள்வி நம் மனதிற்கு எழும். தவம் ஏன் என்றால் மன அலைச்சூழலை அமைதிப்படுத்துகிறது. இதன் மூலம் கூர்மையாக இயங்குகிறது. மனம் கூர்மை அடைகிறது. இதன் மூலம் அல்லல்களை தள்ளி வைக்கவும் நல்லவைகளை ஈர்க்கவும் வலுவூட்டுகிறது. பிறர் எண்ண தாக்குதல் பஞ்சமாபாத நிலைகள் நம்மை பாதிக்காமல் காக்குகிறது. அதன் நோக்கம் என்னவென்றால் மனம் அமைதி பெறுகிறது. இதன் மூலம் விரும்பியதை ஈர்க்க முடிகிறது. மனதை கொண்டே மனமற்ற நிலையை அடைவது, உறங்காமல் உறங்கும் விழிப்பு நிலை தருகிறது தவம். உயிரின் நிலையை உணர்ந்து அந்த உயிரின் மீது வைத்தே பழக்கப்படுத்தி கொள்வது மனதை அறிய உதவுகிறது. மனதை அறிந்தால் அதனை சரியான போக்கில் கொண்டு செல்ல முடிகிறது. நமது மனதை இறைமனதோடு இணைக்க நிலையை தருவல்லதே வல்லமைகளாகும். அதேபோல் மனவளக்கலையில் 10 விதமான தவங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நமக்கு பலனளிக்க வல்லவை. மன ஓர்மை, ஆக்கினை, சாந்தி, தண்டுவட சுத்தி மற்றும் துரியம் என 4 தவ பயிற்சிகளையும் மன விரிவு நிலை அடைவதற்கு துரியாதீத தவம் நம்மை சுத்தவெளி எனும் சிவநிலையோடு இணைக்கும் நிலைக்கு அழைத்து செல்கிறது. உடல் கூறு செய்வதற்கு பஞ்சேந்திரிய தவம். நமது புலன்களில் பல்வேறு சஞ்சலங்கள் ஏற்படுகின்றன. தேவையற்ற உணவு பற்று முதல் உடல் கவர்ச்சி வரை அனைத்தையும் தெளிவுபடுத்தி பதற்றமின்றி அதனை அனுபவிக்க நமக்குள் முதிர்ச்சி அடைய உண்டாக்கும் தவம் பஞ்சேந்திரியம். அதேபோல் வானியலை அறிந்து கொள்வதற்கு பஞ்சபூத நவகிரக தவம். நமது உடல் பஞ்சபூதங்களின் கூட்டு என்றும், நாம் வாழும் பூமி சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம் என்றும், சூரிய குடும்பம் விண் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்றும், ஒன்றுடன் ஒன்று இணைப்பையும் ஒன்றிலிருந்து இன்னொன்று ஆற்றலையும் கிடைக்கத்து இயங்கி வருகின்றன. இவ்வாறு வரும் ஆற்றல் முழுவதும் நல்ல ஆற்றலாக மாற்றி நம்மை வளப்படுத்தக்கூடிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம். அதேபோல் உடலியலை பற்றி நம் உடல் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதற்கு 9 மைய தவம். நமது உடலில் பீனியல், பிட்யூட்ரி, தைராய்டு, பாராதைராய்டு என்று பல சுரப்பிகள் செயல்பட்டு வருகின்றன. இவை சக்கரங்கள் எனப்படுகின்றன. இந்த சுரப்புகளின் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான இயக்கங்கள் தான் உடலியலின் ஆரோக்கியமான இயக்கத்திற்கு வேறு. 9 மைய தவம் இந்த சுரப்புகளின் இயக்கத்தை சமன் செய்கிறது. அவையே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று நம்மிடையே அழைத்து சொல்கிறார்கள். அதேபோல் நித்தியானந்தம் என்பது நிரந்தரமான ஆனந்த நிலையை அறியக்கூடியது. நமது பல்வேறு செயல்பாடுகளினால் உடல் சோர்வு வரும்போது, உடலின் அணுக்கள் சுழற்சியில் சுணக்கும் போது நித்தியானந்த தவம் உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது.
அணுக்களின் சுழற்சியை இயல்பாக்கி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உடலில் சீவகாந்த ஆற்றலாக மாற்றி நம்மை புதுப்பித்து வைத்து கொள்ள நித்யானந்த தவம் பயன்படுகிறது. அதேபோல் சுத்தவெளி தெய்வ நிலையை உணர இறைநிலை என்பது இந்த பிரபஞ்சத்தின் மைய புள்ளி. அங்கிருதான் பிரபஞ்சம் உருவாகிறது. பிரபஞ்சம் எடுக்கும் பல்வேறு பரிமாணங்களில் ஒன்று பூமி, அதன் மீது உயிர்கள், அதில் பகுத்தறிவுடனும் உயிராக மனிதனாக நாம் வெவ்வேறு வடிவங்களை இயங்கினாலும் நமது இருப்பு நிலை ஒன்றே. அதுவே தெய்வநிலை அல்லது இறைநிலை. அந்த இறைநிலையை உணர்த்தி நம்மை ஒன்று செய்யும் உயரிய தவநிலை தான் இந்த இறைநிலை தவமாகும். அதேபோல் இதை அடைவதால் நமக்கு கிடைப்பது மனவளக்கலின் மூலம் 5 விதமான வல்லமைகளை பெற முடிகிறது. அவை நுண்மான் நுழைபுலன் நமது நுண்ணறிவை உணர செய்கிறது. இதனை கூர்மைப்படுத்துவதன் மூலம் வாழ்வியல் சிக்கல்களில் வேர்களை கண்டறிந்து களைய செய்கிறது. இதன் மூலம் உங்கள் வாழ்வின் நோக்கம் மற்றும் நம் தேவைகள் துல்லியமாக அறிந்து அதனை எளிதில் நிறைவேற்றி கொள்ள வழி கிடைக்கிறது. 2வது ஏற்புத்திறன். திறந்த மனதின் மூலம் நிகழ்வுகளை முதலில் ஏற்றுக்கொள்ளுதல். இதனால் கடினமான நிலையை எதிர்கொள்ள வலிமை கிடைக்கிறது. தடைகளை உடைக்க பல வழி கிடைக்கிறது. கற்றலுக்கு மனம் திறந்த மனதுடன் இருப்பதால் புதியன உங்களை எப்பொழுதும் தேடி வந்தடைகிறது. 3வது தக அமைதல். வாய்ப்புகளை பற்றி கொள்ளும் திறன் மேம்படுகிறது. அல்லவைகளிலிருந்து விடுபடுதல். நல்லவைகளை பற்றி கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுகிறது. பெருந்தன்மை பேரன்பின் தொடக்கம். விட்டு கொடுத்தல், மன்னித்தல், அரவணைத்தல் ஒரு இணக்கத்தை ஆன்மநிலையிலிருந்து வெளிப்படுத்துகின்றன. ஆக்கத்திறன் அழகியலின் வெளிப்பாடு. அறிவு விரிவடைந்து விருப்பம் ஒன்றை உங்கள் முன்பு உருவாக்கி தரும் அற்புத ஆற்றல். உலகை ஒரு குடையின் கீழ் உருவாக்கி காண்பிக்கும். உங்களுக்குள் உள்ள தெய்வீகத்தை எல்லா உயிர்களிடத்தும் காண உதவி புரிகின்றன. இதனுடைய மேன்மைகள் இசைவு, மனம் ஒருமைப்பாடு, இணக்க நிலை, முரண்பாடற்ற கூடி வாழ்தல், ஒத்திசைவு, வேறுபாடுகள் கொண்ட இருவரோ அதற்கு மேலானோரோ ஒருவிடத்தில் ஒத்த சிந்தனை பெறுவது, ஒன்றி நிற்பது, நிறைவு, சொல், செயல், பெறுதல், கொடுப்பது என்று எல்லா நிலைகளிலும் ஒரு முழுமையான ஈடுபாட்டு நிலை. ஒன்றி செய்வது. தான் விரும்பிய ஒன்றை செய்து முடிக்கும்போது அல்லது அடைய பெறும்போது ஒருவருக்கு உண்டாகும் மகிழ்ச்சி மன நிறைவு திருப்தி தரும் ஒன்றாக மகிழ்கிறது. மகிழ்ச்சி உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு ஏகாந்த நிலை. வெற்றிகரமான அனுபவங்களின் வெளிப்பாடு வாழ்க்கை நிறைவுடன் செல்கிறது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி நிலை. வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் என்பதன் உறுதித்தன்மை. மெய்யறிவு என்பது அறிவின் விழிப்பு நிலை. வாழும் வாழ்க்கை மற்றும் செயல்படும் விடயங்களில் சரியான முடிவெடுக்கும் திறன் மற்றும் தீர்மானிக்கும் ஆற்றல் மெய்யறிவு. இது சிக்கல்களை முன்கூட்டியே அறிந்து அதில் சிக்கல்கள் தவிர்க்க உதவுகிறது. எதிர்பாராமல் ஏற்படும் சிக்கல்களில் இருந்தும் விடுபடுகிறது. பிறகு அமைதி என்பது குழப்பமற்ற நிலை, அசைவற்ற ஒரு நீரோடை போன்ற தெளிவு. அமைதி என்பது தனிமனித நிலையில் சுய விழிப்புணர்வு மூலமும் குடும்ப நிலையில் மற்றும் சமூக நிலையில் இசைவின் மூலமும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதன் விருப்பங்களிலும் முதுமையானது அமைதியான வாழ்க்கையாகும். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நமது மனம் ஆல்பா நிலையில், அதாவது 8 to 13 வினாடிக்கும், பீட்டா 14 வினாடி அளவிலும், தீட்டா 4 to 7 செல்சியஸ் 14 வினாடியிலும், டெல்டா கடவுளின் நிலையும் அடைய நமக்கு புரிகிறது. இதை மனவளக்கலின் அகத்தாய்வு மூலம் நாம் பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று அறிந்து கொண்டு அவற்றின் தரும் நன்மைகள் நம்மிடம் இருக்கும் பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்றினை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சம நோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றி மனவளக்கலின் 5 கடமையாகிய தான், தனது, குடும்பம், சுற்றார், உலகம் என்று ஒத்த வகையில் 5 கடமைகளை ஏற்று மனவளக்கலில் எண்ணத்தை நாம் ஆராய்ந்து நாம் ஏற்படும் தேவைகளை அறிந்து எண்ணங்களை மாற்றி எண்ணத்தின் வழியே உள்ளே நாம் சென்று மனம் என்ற திருவிளையாடலில் கலந்து இறைவனை நாம்
அடைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.